அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தீபாவுக்கு வந்த மோசமான நிலை. கார்த்திகை தீபத்தில் அடுத்து நடக்கப் போவது என்ன? இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் கம்பெனியில் கார்த்திக் ரம்யா பெயர் சேர்த்து எழுதப்பட்டு இருக்க சத்தம் போட எல்லாரும் நாங்க இல்லை என்று சொல்கின்றனர். பிறகு வேலையை பாருங்க போங்க என்று துரத்திவிட்டு கார்த்திக்கிடம் சாரி என்று கேட்க அவன் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல்ல என்று சொல்கிறான். அடுத்து ரம்யா சுவற்றில் இப்படி எழுதியவனை கூப்பிட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து இந்த ஒன்று செட்டில்மெண்ட், இனிமேல் உனக்கு இனி வேலை இல்லை என்று துரத்த அவன் நீங்க சொல்லித்தானே மேடம் அப்படி எழுதினேன் என்று கேட்க நீ எதிர்பார்த்ததை விட இதில் நிறைய பணம் இருக்கி, இனிமே நீ எங்கே இருந்தா நல்லது இல்லை என்று அனுப்பி வைக்கிறாள். அதனைத் தொடர்ந்து கார்த்திக் தீபாவுடன் ஹாஸ்பிட்டல் வர அப்போது தீபாவை குத்த ரவுடி மாட்ட கார்த்திக் அவனது துரத்தி சொல்கிறான். தப்பி வந்த ரவுடி ரம்யாவுக்கு போனை போட்டு விஷயத்தை சொல்ல அவள் உஷாரா இரி, அவன்கிட்ட மாட்டிடாத என்று சொல்கிறாள். பிறகு ரம்யா தீபாவுக்கு போனை போட்டு நலம் விசாரிக்க அவள் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி என்று கார்த்திக்கிடம் போனை கொடுக்க கடுப்பாகும் ரம்யா பேசாமல் அமைதியாகவே இருக்க கார்த்திக் லைன்ல தான் இருக்காங்க ஆனால் பேச மாட்டாங்க என்று தீபாவிடம் போனை கொடுக்கிறாள். பிறகு தீபா பேச ரம்யா எனக்கு வேறொரு கால் வருது அப்புறம் பேசுகிறேன் என்று போனை வைத்து விடுகிறேன் என்று சொல்லி போனை கட் பண்ணி விட்டு ஒரு டேப்லெட் குறித்து தேடுகிறாள். பிறகு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்யும் ஒருவரை கூப்பிட்டு அந்த மாத்திரையை வாங்குகிறாள். மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்தவர் பார்த்து யூஸ் பண்ணுங்க, இது ரொம்ப மோசமான மாத்திரை என்று சொல்லி கிளம்புகிறார். அடுத்து பழத்துடன் அபிராமி வீட்டுக்கு வரும் ரம்யா தீபாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க, நீங்கள் போடுறீங்களா இல்லை நானே போடவா என்று கேட்க அபிராமி நானே போட்டு தரேன் என்று ஜூஸ் போட்டு கொண்டு வர நீங்கள் தீபாவை உட்கார வைங்க நான் குடிக்க வைக்கிறேன் என்று சொல்லி ஜூஸில் மாத்திரையை கலந்து கொடுக்க அதை குடித்த தீபா கொஞ்ச நேரத்தில் எல்லாரிடமும் கோபப்பட்டு பொருட்களை தூக்கி போட்டு சைக்கோ போல் நடந்து கொள்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். டிஆர்பி ரேட்டிங்கில் கலக்கும் சன் டிவியின் சீரியல்கள் மொத்தமாக கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்ட விஜய் டிவி. தமிழ் சின்னத்திரையில் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் அபிராமியும் மீனாட்சியும் ரம்யா வீட்டுக்கு வந்திருந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது மீனாட்சி ரம்யா ரூமுக்குள் செல்ல அங்கு ஆங்கரில் ஒரு சட்டை தொங்குவதை பார்த்து இது அவரோட சட்டையா, உன் காதல் கதையை தீபா சொல்லி இருக்கா என்று கலாய்க்கிறாள். அதன் பிறகு ரம்யா இவர்களுக்கு தெரியாமல் கோவிலில் இருந்து வாங்கி வந்த புடவையை எடுத்து விடுகிறாள். அந்த புடவை இருக்கும் பையிலேயே மீனாட்சி பர்ஸும் சிக்கிக் கொள்கிறது. இதனைத் தொடர்ந்து அபிராமியும் மீனாட்சியும் புடவையை மறந்து கிளம்பி விடுகின்றனர். கார்த்திக் கோவிலில் தீபாவுக்கு பதிலாக பரிகார பூஜையை முடித்துவிட்டு வருகிறான். அப்போது தனது மோதிரத்தை கலட்டி கொடுத்தவரை பார்க்க அவர் மோதிரத்தை ரம்யா திரும்பி வாங்கிட்டாரு. அதன் பிறகு பணத்தை கொடுத்தாங்க என்று சொல்ல கார்த்திக் ரம்யாவுக்கு போன் செய்து மோதிரத்தை கொடுத்ததற்காக மன்னிப்பு கேட்கிறான். ரம்யா உங்க மேல எனக்கு கோபம் இல்லை, அந்த மோதிரத்தை உங்ககிட்ட இருக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் என்று சொல்கிறாள். நாளைக்கு மோதிரத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி போனை வைக்கிறாள். அடுத்து அபிராமிக்கும் மீனாட்சிக்கும் புடவையை மறந்துட்ட விஷயம் நினைவுக்கு வர மீனாட்சி மட்டும் தனியாக ரம்யா வீட்டுக்கு திரும்பி வருகிறாள். இங்கே வீட்டில் ரம்யா கார்த்தியை நினைத்து கொண்டு அந்த புடவையை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.